ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஷால்ல ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் இதுல வந்து மோஸ்ட்லி எல்லாரும் வந்தீங்க ஃப்ரீ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணினீங்க சரிதானே. இப்போ சில பேர் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி இருக்க மாட்டீங்க, நேரடியாக பேமெண்ட் கிளாஸுக்கே ஜாயின் ஆகிப்பீங்க. ஃப்ரீ கிளாஸ் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. அது ஃப்ரீன்றதுக்காக அதை இக்னோர் பண்ண வேணாம், ரைட்? அதை விட வேணாம். என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிறேன். சரியா? ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொன்னா நோமல் நினைக்க வேணாம். நீங்க அது வந்து ஃப்ரீ கிளாஸ் நினைச்சிட்டு நான் செஞ்சது ஒன்று இல்லை. ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஏதோ சரி ஒரு பிரயோசனத்தை எடுத்துக்கொள்ளணும்ன்றதுக்காக செஞ்ச கிளாஸ் அது. ஸோ முதலாவது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இந்த ஓலாவை பத்தி நான் சொல்லி கொடுத்திருந்தேன். அப்ப யாரும் சரி மிஸ் பண்ணினீங்க கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாம் குரூப்ல போட்டு இது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க சரிதானே. ஃபர்ஸ்ட் திரும்ப நான் குரூப்ல போட்டுடுறேன், புதுசாக ஜாயின் ஆகினாக்களுக்கு எகைன் போடுறேன், ட்ரை பண்ணுங்க. ஃபோன்ல சிலாக்கள் டவுன்லோட் ஆகுது இல்லைன்னு இருந்தீங்க கொஞ்சம் பாருங்க, இல்லாட்டி லேப்ல சரி கம்ப்யூட்டர்ல சரி இது டவுன்லோட் பண்ணி பாருங்க. ம், சில நேரம் கூட அந்த டவுன்லோடர் இல்லைன்னு சொன்னா அந்த இதுக்குரியது டவுன்லோட் ஆகாது அப்படியே மீகுது. ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ரெண்டு ஃப்ரீ கிளாஸ் நான் செஞ்சேன் சரியா. ரெண்டு ஃப்ரீ கிளாஸ் செஞ்சேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. அது ரெண்டையும் கட்டாயம் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் வர ஓர்டர் பார்த்துக்கொள்ளுங்க. அது பிறகு நான் மூணாவது ஒரு ஃப்ரீ கிளாஸ் செஞ்சேன். காரணம் என்னன்னு சொன்னா புதுசா ஜாயின் ஆகின ஸ்டூடெண்ட்ஸுக்காக திரும்பியும் ஒரு ஃப்ரீ கிளாஸ் செஞ்சேன் நான். ஆனா அது முதல் ரெண்டு கிளாஸ்லயும் செஞ்ச அதே விஷயத்தை தான் செஞ்சேன், பட் ஷோர்ட்டா செஞ்சேன் நான். திரும்ப ரெண்டு ஃப்ரீ கிளாஸ் வைக்கல அதனாக்காக ஒரு நாள்ல ஷோர்ட்டா செஞ்சு முடிச்சேன் நான். ஆனா ஃபர்ஸ்ட் டூ கிளாஸுக்கு வந்த ஃப்ரீ கிளாஸுக்கு வந்த ஆக்களும் அந்த மூணாவது கிளாஸ் ரெக்கார்டிங்க பாருங்க. சில நேரம் நான் வித்தியாசமாகவும் சொல்லி கொடுத்திருக்கேன் தானே. இப்ப தொடைகள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இங்கெல்லாம் படுத்தினது மீக்கும், அதனால கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டூ கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் நேரடியாக ஜாயின் பண்ணினவங்க மூணாவது கிளாஸ் வராம இருந்தா அதை பார்த்துங்க. நான் எல்லாம் அதனால தான் குரூப்ல போட்டேன். மூணாவது மட்டும் வந்தாக்கள் ஃபர்ஸ்ட் டூவையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. டைமிங் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலும் ஓகே சரிதானேண்டா. அது மிச்சம் யூஸ்ஃபுல் ஆகிக்கும். உங்களோட நீங்க படிக்கிற மெத்தடை எப்படி நீங்க படிச்சுட்டு போறது என்ன விஷயங்கள்ன்றது உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிக்கும் அதுல. இப்ப நான் எல்லாமே ஃப்ரீ கிளாஸ்ல அதை பத்தி சின்னத்தால முதல்ல நாங்க இதுல இருந்து படிச்சு கொண்டு தான் போக போறோம் சரியா. நான் வேற எதுவுமே செல்ல இல்லை, எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நாங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணினோம், வந்தாங்களே தெரியும் இல்லையா. ஆனா எக்ஸாம் கிட்ட வரல ஒரு விஷயம் நான் ஒரு கிளாஸ் சொல்லி தருவேன், பட் இப்ப எல்லாமே சொல்ல போறேன் இல்லை, ஒரே அடிக்கு நாங்க படிப்போம். ஃபர்ஸ்ட் நாங்க கூட படிக்கத்தானே வேணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே. கட்டாயம் ஃப்ரீ கிளாஸ் வீடியோ எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, நீங்க பின்னங்கத்தை நாங்க செய்வோம் என் பேமெண்ட் கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் பின்னம் செய்வேன். ஸோ 10ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் முதலாவது விஷயம் சொல்லணுமா இருந்தால் பின்னங்கள் வந்து வருது கிரேட் 10ல மட்டும்தான் சரியா. கிரேட் 11ல வந்து பின்னங்கள்ன்ற பாடம் இல்ல, கிரேட் 10ல மட்டும்தான் பின்னங்கள் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், கிரேட் 10 யாருக்கு சரி பின்னங்கள் டவுட் ஆயிருந்ததுன்னா கிரேட் 10 புக்கு உங்களோட கையில இருக்கும், படிச்ச நோட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்ப கிரேட் 10 புக்கை கொஞ்சம் வாசிச்சு அதை ரெஃபர் பண்ணீங்க ரைட்டா, கொஞ்சம் திரும்ப வாசிச்சு அதுல உள்ள விஷயங்களை பாருங்க, உதாரணங்களை பாருங்க, அப்புறம் அதுல உள்ள பயிற்சியில செய்யுங்க. புக்ல உள்ள பயிற்சியில எல்லாம் கட்டாயம் செய்யணும். நாங்க அது நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆகிக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க சரிதானே. புக்ல வந்து நிறைய கேள்விகள் இருக்குது, அது எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான கேள்விகள் தான், ரைட்? அதை நீங்க நல்லா செஞ்சு நீங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஐடியா எடுத்து செய்யலுமா இருந்தா கட்டாயம் உங்களுக்கு பேப்பர்ல வர கேள்விகள் செய்யலாம், எந்த இஷ்யூவும் இல்லாம செய்யலுமா இருக்கும். புக்ல வந்து எல்லா வகையான கேள்வியும் ஈஸியில இருந்து நடுத்தரமான இருந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி அப்படி போட்டிப்பாங்க. நீங்க எல்லாம் செய்யுங்க, ஏழுமான அளவுக்கு ட்ரை பண்ணி பண்ணி செய்யுங்க ரைட்டா. ஓகே. தெரியாட்டி உங்களோட கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட விட கேட்டு, அதுவும் தெரியாட்டி ஸ்கூல்ல உங்களுக்கு டீச்சர்ஸ் மார்ட்ட கொடுத்து அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் தானே உங்களுக்கு. அப்ப எல்லாம் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துங்க இந்த கொஞ்ச காலத்தையும் சரியா. அப்ப அந்த பின்னங்கள் நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறது யாருக்கு சரி டவுட் தான். கிரேட் 10 இப்ப இது கட்டாயம் கிரேட் 10ல பாருங்க, புக்ல நிறைய கேள்விகள் இருக்கிறா, எல்லாம் செய்யுங்க. பின்னத்துல உள்ள உதாரணங்கள் எல்லாம் பாருங்க, உதாரணத்துல நீங்க செஞ்சு அதுல ஆன்சர் போட்டே வைப்பாங்க, ஸோ அதுக்குரிய ஆன்சரை செக் பண்ணுங்க. அடுத்து வந்து கேள்விகளுக்கு அதுகளையும் செய்யுங்க, நல்ல பிரயோசனமாகிக்கும். அதனால தான் சொல்றேன் சரிதானே. அப்ப அதுக்கு மேலதிகமாக இப்போ உங்களோட பாஸ் பேப்பர்ல வர கேள்வி பெட்டேன்னு உங்களுக்கு விளங்கணும் பின்னங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பார்ட் 1ல பகுதி பியில முதலாவது கேள்வியா பின்னங்கள் எந்த நாளும் வரும். நீங்க எந்த இயர் எடுத்து பாருங்க, லாஸ்ட் 5 இயர் எடுத்து பாருங்களேன், கடைசி 5 வருஷ வாசி எடுத்து பாத்தீங்கன்னா இது பகுதி ஏக்குரிய பி பார்ட். பகுதி ஏல வந்து ஸோ பார்ட் 1ல வந்து பகுதி ஒன்றுல வந்து பகுதி ஏ பகுதி பி ரெண்டு இருக்கிற பகுதி பியில வந்து முதலாவது கேள்வியாக பின்னங்கள் தான் வரும். அதனால நீங்க இது நல்லா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோண்டீங்கன்னா இதுக்கு கிடைக்கிற ஃபுல் 10 மார்க்ஸையும் உங்களுக்கு எடுக்கணும், அதில் எந்த கஷ்டமுமே இல்லை சரியா. அதனால இது மிஸ் பண்ண வேணாம். இது நான் சொல்ற மெத்தடுக்கு எப்படி செஞ்சு கொண்டு போங்க ரைட். அப்ப நீ உங்களோட ட்ரைல தான் இருக்குது, எவ்வளவுதான் மத்தாக்கள் நல்லா படிச்சு தந்து உங்களுக்கு
எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் சொல்லி தந்து இப்படி இப்படி படிங்கன்னு சொல்லி தந்தாலும் உங்களோட ட்ரை இல்ல உங்கள முயற்சியே இல்லைன்னு சொன்னா கஷ்டம் அப்படித்தானே. நம்ம தான் சொல்லித்தர விஷயங்களை வச்சு படிச்சுக்கணும். ஸோ நான் சொல்லித்தர விஷயங்களை ஒழுங்கா சொல்ற விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. கிளாஸ்ல டவுட் வந்தா கேளுங்க, ஆன்சர் பண்ணுங்க. நான் கேட்குற விஷயங்களுக்கு அது சரியோ பிள்ளையோ இல்லை ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஸோ முன் வந்து ஆன்சர் பண்ண பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நல்லா படிக்க டைமும் இருக்குங்க இந்த காலங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். அப்ப அவங்களுக்கு இன்ஷால்லா ஈஸி ஆகும். மெட்ஸ் வந்து நல்ல ஒரு ஈஸியான பாடம். அந்த கன்செப்ட் எல்லாம் ஒழுங்கா விளங்கி நினைச்சேன்னா ஈஸியா செஞ்சு கொண்டு போகலும். இல்ல பாடமாக்கணும் இல்லை தானே பெருசா. மற்ற பாடம் எல்லாம் பாடமாக்கணும் இல்லை, நீங்க கொஞ்சம் விளங்கி எடுத்து பாடமாக்கக்கூடியதா இருக்கும். இதுல ஒன்றும் இல்லை பாடமாக்க. அந்த ஒவ்வொரு கன்செப்டையும் நீங்க சரியா தெளிவா விளங்கி எடுத்து இப்படி இப்படித்தான் இது செய்யணும்ன்றது நீங்க இன்னொருத்தருக்கு டீச் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஏழுமா இருக்கு அந்த கேள்வின்னா அப்ப நீங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள அதுல நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்லா அது விளங்கக்கூடியதா இருக்கிற அந்த கேள்வி. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ்ல தான் இங்கே நிறைய கொஸ்டின் செஞ்சு 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 ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தானா வரும். முதலாவது கேள்வி கொஞ்சம் கஷ்டமாயிக்கலாம். அப்படித்தானே எந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பிச்சா கஷ்டமா தான் நீக்கும். இப்போ காலையில 4 மணிக்கு எழும்புவான் படிக்கிறதுக்கு நீங்க யோசிச்சேன்னா கொஞ்சம் கஷ்டம் லேட் எழும்புறாங்களுக்கு. அப்ப நீங்க கொஞ்சம் பழகணும் தானே, கொஞ்சம் கொஞ்சமா நாள் போக போக உங்களுக்கு அது தானா வழக்கத்துல வந்துடும். அந்த மாதிரி தான் எல்லாமே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதலாவது நாள் 2ஆம் நாள் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். போக போக தான் அது இலகுவாகி கொண்டு போகும். அதுக்காக முதலாம் நாள் கஷ்டமாயிக்குது 2ஆம் நாள் கஷ்டமாயிரு விட்டுரும் இதுல நம்ம சரி வராண்டு விடப்படாது. என்னோட முயற்சி தான் இல்லையா, ஹார்ட் ஒர்க்ல தான் நீக்குது. இறைவன் அருளும் எங்களோட முயற்சி இது பொறுமை வேணும். எங்களுக்கு பொறுமையோட நாங்க முயற்சி செஞ்சோம்டா இன்ஷா அல்லாஹ் அல்ல அருளை கொண்டு எங்களுக்கு என்ன செய்யணும், நல்ல ரிசல்ட்ஸுக்கு போகணும். சரிதானே? ரைட். முயற்சியுடைய அருகு நிச்சயமா இந்த வெற்றி ஏதோ ஒரு சக்சஸ் எங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது. அதுல எந்த வித டவுட்டும் இல்லை. அப்ப நீங்க முயற்சி இல்லைன்னு சொன்னா கஷ்டம். இப்ப உங்களோட முயற்சியை கொஞ்சம் கைவிட்டுறாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எந்த அளவுக்கு ஆர்வம் ஆகிறீங்களோ அதே மாதிரி கடைசி போக நீங்க ட்ரை பண்ணிட்டு போகணும். சரியா? ஓகே. அப்ப நான் வந்து ஃப்ரீ கிளாஸ்ல வந்து 2019ஆம் ஆண்டு, இது வந்து 2019. இப்ப கடைசி 5 இயர்ஸ் என்ன 2020ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு பேப்பர் தான் கடைசி 5 இயர் பேப்பர்னு சொல்றோம். ஸோ நான் வந்து யோசிச்சு நினைச்சேன்னா கடைசி வருஷ பேப்பரை வந்து உங்களுக்கு ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம்னு சொல்லி. சரி, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. அது ஃபுல் பேப்பரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன் கடைசிக்கு. 2024ஆம் ஆண்டு பேப்பரை நான் விளாம்படுத்த இல்லை. ஏன்னு சொன்னா அது உங்களோட ஃபுல் பேப்பரா நீங்க வந்து போட்டோ காப்பி பண்ணி எக்ஸாமா செஞ்சு பாக்குறதுக்கு வைங்க அது. சரி, அப்போ உங்களுக்கு ஈஸி ஆயிக்கும். இப்ப என்ன சொன்னா ஒரு பாஸ் பேப்பர் உண்டு. என்ன எக்ஸாம்ல வார மாதிரி ஒரு பேப்பரை நீங்க எக்ஸாமா செஞ்சு பார்த்து உங்களோட மார்க்ஸை பாக்குறீங்கன்னா அது மிச்சம் நல்ல பெஸ்டான விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க யாருமே பொதுவா 2024 செஞ்சுக்க மாட்டீங்க நான் நம்புற மாதிரி. யார் சரி ட்ரை பண்ணிக்கிறீங்களா இல்ல 2024ஆம் ஆண்டு கேள்விகள் வாசிச்சு கேள்விகள் செஞ்சு பாத்துக்கிறீங்களா? கதைங்க பிரச்சனை இல்லை, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. 2024ஆம் ஆண்டு செஞ்சு யாரு சரிக்கிறீங்களா? செஞ்சேன்னா ஓ செஞ்சுக்கிறேன் நான் இந்த கேள்வி செஞ்சேன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னுங்க அவ்வளவு. குயிக்கே மூவ் பண்ணிட்டு போகுது. இல்ல நாங்க செய்யல. செய்யல, எஸ் குட் அப்படி சொல்லுங்க. அதுல பிரச்சனை இல்லை, நான் யாருக்கு ஏச போறது இல்லை நீங்க செய்யலன்னு. நான் ஏன் கேட்கறேன்டா அது உங்களுக்கு ஃபுல் பேப்பரை செய்ய வானான்னு தான் சொல்றேன். ஃபுல் பேப்பரை வச்சு நீங்க உங்களோட எக்ஸாம் ப்ராக்டிஸுக்கு அதை வச்சீங்க, மத்த இயரை கொஞ்சம் செய்யுங்க. இதை கொஞ்சம் மத்த பேப்பர் எல்லாம் பாட்டை ப்ராக்டிஸ் பண்ண வரும். இதை ஃபுல் பேப்பரை செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கே உங்களோட நிலைமையை பார்க்கலாம். ஒரு ஒரு எக்ஸாம் பேப்பர் வந்து நான் டைம் வச்சு 2 ஹவர்ல செஞ்சு பார்த்திக்கிறேன், என் நிலைமை என்ன திருத்தி பார்க்கலாம் உங்களுக்கு உங்களோட மார்க்ஸ். செஞ்சு செஞ்சு பார்த்தா திரும்ப திரும்ப உங்களுக்கு அது ஞாபகம் மிக சான்ஸ் இருக்கிற மெத்தட் எல்லாம். புதிய ஒரு ஃபுல் பேப்பர் வைப்போம் 2024 வச்சு வைங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இல்லைன்னு இல்லை, ரைட். அது லாஸ்ட்டுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது ஃபுல்லா செஞ்சு ட்ரை பண்றதுக்கு அதை வச்சு வைங்க. நீங்களும் இப்ப அதை ட்ரை பண்ண தேவையில்லை. பட் எக்ஸாமுக்கு போகும்போது ட்ரை பண்ணிட்டு தான் போகணும். அதை நான் படிக்க வான்னு தெரியல, பட் 2024 வைங்கன்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாஸ் பேப்பர் அதே ஒரு ஓ லெவல்ல வந்த ஒரு பேப்பரை நீங்க எக்ஸாமா செஞ்சு பார்க்கணுமே. அதுக்கு நீங்க நியூவான இந்த 2024 பேப்பர் வச்சு வைங்க. அதுக்கு முன்னுக்குள்ள இயர் எல்லாம் நீங்க செய்யுங்க. எல்லாம் செஞ்சு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க 2019க்கு முன்னுக்கு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2019 முன்னுக்கு போகாம தான் 2019ல இருந்து 2023 வரை செஞ்சு முடிச்சிட்டீங்களான்னு பாருங்க. இந்த கடைசி 5 இயர் முக்கியம். 5-6 இயர் எல்லாம் கிட்டத்துக்குள்ள வந்த பேப்பரு. அப்ப 2019ல இருந்து 2023 வரை நான் ஃபுல் பேப்பரும் நல்லா செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். எல்லாம் இப்போ நாங்க படிக்கிற கேள்வி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னுக்குள்ள கேள்வியில செஞ்சு பார்க்கலாம் உங்களுக்கு. எங்க கிளாஸ்ல வந்து எல்லாமே சொல்லி டீக்கெல்லாம் தானே கடைசி 5 இயர் நான் உங்களுக்கு எல்லாம் படிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்படித்தான் இந்த கேள்வியை செய்யறேன், அப்புறம் நீங்களே செய்யலாம். அதுக்கு முன்னுக்குள்ளே செய்யுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ரைட்.
கிளாஸ்ல வந்து மெயினா நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் 2019 இருந்து 2023 வரை உள்ள 5 வருட பேப்பர். சரிதானே, நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட் பின்னங்களை பார்த்துட்டு அப்புறம் இந்த தொடைகள் படிச்சு தரேன். தொடைகள் நிறைய பேருக்கு டவுட் நீங்க அதையும் பார்ப்போம். நாங்க தொடைகளை பார்த்து அந்த ஃபுல் கேள்வியும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அப்படியே கொண்டு போவேன். ரைட், இன்ஷால்லா இந்த 6-7 மாசத்தையும் நல்ல பிரயோசனமா யூஸ் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பரை வச்சு படிங்க. அதான் நான் எகெயின் சொல்ல வாரு, எல்லா பாடத்துக்குமே பாஸ் பேப்பரை வாங்கி கொள்ளுங்க. இல்லாட்டி யார்கிட்ட சரி எடுத்து கேட்டு எடுத்துங்க. ஏதோ ஒரு வகையில உங்களோட கையில பாஸ் பேப்பர் ஈக்கணும். சரியா, மேசையில போய் பாஸ் பேப்பர் ஈக்க தான் வேணும். என்ன, எல்லா பாடத்துக்கும் 9 பாடத்துக்கும் பாஸ் பேப்பர் எடுத்து மேசையில வச்சு கொள்ளுங்க. அதை பார்த்து பார்த்து அதுல வர கேள்வி பெட்டனுக்கு இப்ப கொஞ்சம் படிச்சு படிங்க கூடுதலா. அதுக்கு மேலதிகமா புக்ல படிக்கணும். பட் பாஸ் பேப்பருக்கு எப்ப ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க அந்த கேள்வி எல்லாம் எல்லா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், மெட்ஸுக்கு மட்டுமில்லை எல்லாத்துக்கும். சரிதானே, ரைட். அப்ப நான் வந்து 2019 வந்து எகெயின் விளங்கப்படுத்தே இல்லை. டீச்சர் காரணம், ஓ, நான் ஃபீஸ் சொல்லுங்க. கேக்குதா நான் பேசுறது இல்லையா? யார் ஆக்கிலா பேசினது?